இயக்குனர் சுந்தர் சி இயக்கிய மதகஜ ராஜா திரைப்பட ப்ரீ ரிலீஸின் போது வந்த விஷாலை பார்த்ததும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விஷாலின் கைகள் நடுங்கி அவரால் பேச முடியாமல் இருந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் விஷாலுக்கு நடந்த விபத்து குறித்து சுந்தர் சி அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மதகஜ ராஜா திரைப்படம் 2013ஆம் ஆண்டு திரைக்கு வர இருந்தது. ஆனால் சில பிரச்சனைகளால் அந்த படம் வெளியாவதில் சிக்கலானது. இயக்குனர் சுந்தர் சி இயக்கிய இந்த திரைப்படம் 12 வருடங்களுக்கு பிறகு வரும் 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரைக்கு வர இருக்கிறது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தின் பிரஸ் மீட் நேற்று சென்னையில் நடைபெற்றது. சுந்தர் சி, விஷால், விஜய் ஆண்டனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் விஷால் பேசும்போது அவருடைய கைகள் நடுங்கி அவரால் பேச முடியாமல் குரல் தழுதழுத்தது. இதனால் விஷாலுக்கு என்னதான் ஆட்சி என இணையத்தில் நேற்றிலிருந்து கேள்விகளும் குவிந்து வருகிறது. அதே நேரத்தில் நேற்று விஷால் பற்றி சுந்தர் சி பேசியதும் வைரலாகி வருகிறது. அதில் இந்த திரைப்படத்தை இத்தனை நாட்கள் கழித்து மீண்டும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என முயற்சி செய்ததற்கு முக்கிய காரணமே விஷால் தான். இந்த திரைப்படத்திற்காக என்னை விட அதிகமாக உழைத்தது விஷால் தான். சும்மாவே விஷாலிடம் ஒரு கேரக்டர் வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவருடைய முழு உழைப்பையும் போட்டு விடுவார். நான் இந்த திரைப்படத்தில் கடைசி ஷாட்டில் 6 பேக் வேண்டும் என்று சொன்னேன். அதற்காக அவர் ஒரு வருடத்திற்கு சாப்பாடு எடுக்கவில்லை, முழுக்க தண்ணீர் மட்டும் தான் குடித்தார். அதே போல கடைசி ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் அவர் தலைகீழாக குதித்தார். அப்போது தலை நேராக தரையில் அடிபட்டது. இதையடுத்து அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்தார். ஆனாலும் அடுத்த நாளே விஷால் ஷூட்டிங் வைப்போம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவருக்கு அவருடைய வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதற்காக எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்குவார். அவருக்காக இந்த படம் வர வேண்டும் என்று நினைத்தேன் என்று கூறினார்.